தமிழகத்தில் யார் ஆட்சி அமைத்தாலும் மதுவை முன்னிறுத்தியே ஒரு ஆட்சி செய்கின்றனர். அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து தான் ஆட்சி நடத்துகின்றனர். இதன் விளைவாக உச்சகட்டமாக ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டிலும் தமிழ் பெண்களோட தாலி அறுக்கப்படுகிறது. ஒவ்வொரு தமிழ்நாட்டின் இளைஞர்கள் சாலை விபத்துக்கு உள்ளாகி அவர்கள் வாழ்க்கை சீராகிறது. இதனால் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டிலே திருட்டு, கொள்ளை, வழிப்பறி என்று மது அரக்கனால் இங்கு சீரழித்து கொண்டிருக்கிறது. யாரோ போராடியும் இங்கு தமிழ்நாட்டில் வரவில்லை. மாநிலத்தில் அண்ணாமலை போன வாரம் கருப்பு சட்டை அணிந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அதற்கும் தமிழக அரசும் முக்கியமான ஆள்கின்ற அமைச்சர்களும் செய்தாக்கவில்லை. ஆகவே நாங்கள் இன்று மதுரையிலிருந்து உண்ணாவிரதமாக அங்கு விரதம் இருந்து முருகனுக்கு கோரிக்கை வைத்து பாத யாத்திரையாக வந்து பழனிமலை முருகனுக்கு இந்த கோரிக்கை மனுவை கொடுக்க இருக்கிறோம். மறுக்கப்பட்டால் உண்டியில் செலுத்திவிட்டு கோஷம் எழுப்பி விட்டு எங்கள் ஆர்ப்பாட்டம் தொடரும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அண்ணாமலைக்கும் தமிழக அரசை எதிர்த்தும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.